Hello friends, welcome to Excel Guru Tamil. எல்லாரும் எடுத்த உடனேயே எக்ஸல்ல பெரிய எக்ஸ்பர்ட்டா ஆயிரறதில்ல. அவங்களும் கொஞ்சம் கொஞ்சமா தான் லேர்ன் பண்ணிட்டே இருக்காங்க. பட் என்ன அப்படினா அவங்க ஷார்ட்கட்ஸ் ரொம்ப சுலபமா கத்துக்கிறதுனால தான் ஒரு சில பேர் அந்த மாதிரி எக்ஸல்ல எக்ஸ்பர்ட்டா இருக்காங்க. அப்படி நீங்களும் எக்ஸல்ல எக்ஸ்பர்ட் ஆகணும் அப்படினா இந்த வீடியோல நான் சொல்லக்கூடிய இந்த எக்ஸல் ஷார்ட்கட்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை யூஸ் பண்ணுங்க. இது ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். முதல் ட்ரிக் என்ன அப்படினா இப்போ உங்களுக்கு இங்க ஒரு டேபிள் ஆஃப் டேட்டா இருக்கு. இங்க இருந்து உங்களுக்கு கண்ட்ரி வைஸ் டேட்டாவை பிரிச்சு எடுக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படினா இந்த மாதிரி ஒவ்வொரு டேட்டாவா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் இதை நீங்க சுலபமா செய்யறதுக்கு என்ன பண்ணணும் அப்படினா ஜஸ்ட் இதை நான் உங்களுக்கு டெலீட் பண்ணிடுறேன். இப்போ இங்க நீங்க ஹோம்க்கு கீழே போனீங்க அப்படினா கிளிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. இப்போ இங்க இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கிளியர் கொடுத்துருங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு யூஎஸ்ஏ வேணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிட்டு காப்பி கொடுங்க. நீங்க பேஸ்ட் எதுவுமே பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட் யூஎஸ்ஏ எங்க இருக்கோ அதை காப்பி பண்ணுங்க. நெக்ஸ்ட் யூஎஸ்ஏ எங்க இருக்கோ அதை காப்பி பண்ணுங்க. இப்படி யூஎஸ்ஏ இருக்கிற இடம் எல்லாத்தையும் காப்பி பண்ணுங்க. இப்போ இந்த இடத்துல வச்சுட்டு ஜஸ்ட் பேஸ்ட் ஆல் அப்படிங்கறத கொடுத்தீங்கன்னா நீங்க இதுவரைக்கும் காப்பி பண்ண எல்லா வேல்யூஸும் இங்க பேஸ்ட் ஆயிரும். ஜஸ்ட் இப்போ கிளியர் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கன்னடா வேல்யூஸ் வேணும் அப்படின்னா கன்னடால ஒவ்வொரு வேல்யூவா இந்த மாதிரி ஜஸ்ட் காப்பி மட்டும் பண்ணிட்டே இருங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்க நம்ம இந்த 4 வேல்யூவுமே காப்பி பண்ணிட்டோம். இப்போ கன்னடாக்கு நேராக வச்சுட்டு ஜஸ்ட் பேஸ்ட் ஆல் கொடுத்தோம் அப்படின்னா கன்னடா வேல்யூஸ் ஃபுல்லாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ஒவ்வொரு வேல்யூஸாக நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணுறதுக்கான டைமை குறைக்க முடியும். இரண்டாவது ஷார்ட்கட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோ டு செல். நம்ம ஏற்கனவே பல வீடியோக்குள்ள சொல்லியிருக்கோம். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு போக வேண்டிய செல்லுக்கு இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணி தேடுறாங்க. பட் இதை நீங்கள் ரொம்ப ஈஸியாக செய்யறதுக்கு இந்த நேம் பாக்ஸை நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணீங்க அப்படின்னாவே போதும். இப்போ உங்களுக்கு 500 அந்த ரோக்கு போகணும் அப்படின்னா ஜஸ்ட் A500 அப்படிங்கிறத போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு 500க்கு போயிடும். இதே மாதிரி நீங்கள் எந்த நம்பர் கொடுத்தாலும் சரி அந்த நம்பருக்கு உங்களை கண்டிப்பாக இது பார்த்தீங்கன்னா அதில் போட்டுட்டு ஜஸ்ட் என்டர் கிளிக் பண்ணிங்கன்னா போதும் அங்கே உங்களுக்கு கொண்டு போயிடும். ஸோ இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக செல்ஸுக்கு நேவிகேட் பண்ணி உங்களால் போக முடியும். மூன்றாவது ஷார்ட்கட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் ஃபில். அது என்ன பேட்டர்ன் ஃபில் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரே விதமான டேட்டாவை எக்ஸலில் ஃபில் பண்ணுறதுக்கு பேர் தான் ஃப்ளாஷ் ஃபில் இல்லைன்னா பேட்டர்ன் ஃபில் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நீங்கள் இங்கே 1 2 3 அப்படிங்கிறத போட்டிருக்கீங்க. ஜஸ்ட் இதே மாதிரி கண்டினியூவாக நம்பர்ஸை டைப் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இப்படி ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் இப்படி ஜஸ்ட் ட்ராக் பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு அந்த நம்பர் அப்படியே கண்டினியூ ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள் இதை நம்ம டெலீட் பண்ணிவிட்டு இப்போது 1 போடுறோம். நெக்ஸ்ட் 3 போடுறோம். 3 போடுறோம். நெக்ஸ்ட் 5 போடுறோம். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா நம்ம ஒரு நம்பர் அதாவது ஆட் நம்பர் விட்டுட்டு ஸோ ஈவன் நம்பரை விட்டுட்டு நம்ம வெறும் ஆட் நம்பர் மட்டும்தான் நம்ம டைப் பண்ணுறோம். அதுதான் நம்மளுடைய எய்ம் அப்படின்னா இப்போ பாருங்கள் இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நான் எப்படி ட்ராக் பண்ணேன் அப்படின்னா நான் என்ன பேட்டர்னில் ஏற்கனவே டைப் பண்ணியிருந்தனோ அதே மாதிரியான பேட்டர்ன்லேயே எக்ஸல் எனக்காக ரிமைனிங் டேட்டாஸை எனக்கு டைப் பண்ணி கொடுக்குது. அதே மாதிரி இங்கே கஸ்டம் அப்படின்னு போட்டிருக்கோம். இது நம்பர்ஸுக்கு மட்டும்தான் நம்ம ஏற்கனவே சொன்னது. இப்போ இதே இது நீங்கள் டேட்ஸுக்கு இதே மாதிரி பேட்டர்னை ஃபில் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு டேட்டை மேலே போட்டுக்கோங்க. இப்போ ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டேட்டு தான் கண்டினியூ அப்படி ஃபாலோ ஆகும். இப்போ சப்போஸ் உங்களுக்கு இதில் உங்களுக்கு வீக் டேஸ் வேணும் இல்லைனா இயர் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ராக் பண்ணதுக்கப்புறமா இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா ஆட்டோ ஃபில் ஆப்ஷன்ஸ் சொல்லிட்டு இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு இயர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் ஃபில் இயர்ஸ் அப்படிங்கிறத கொடுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 24 25 26 இயர் மட்டும் மாறி இருக்கதை நீங்கள் பார்க்க முடியும். இல்லை எனக்கு வீக் டேஸ் தான் வேணும் அப்படின்னா ஃபில் வீக் டேஸ் அப்படிங்கிறத கொடுங்க. இல்லை எனக்கு டேஸ் தான் வேணும்னு நினச்சிங்கன்னா ஃபில் டேஸ் அப்படிங்கிறத கொடுங்க. ஸோ நீங்கள் இப்படி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக எக்ஸலில் இந்த ஃபில் பேட்டர்னை யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான டேட்டாவை ரொம்ப சுலபமாக பாப்புலேட் பண்ணிக்க முடியும். அதற்கு அடுத்த ஒரு ஷார்ட்கட் என்ன அப்படின்னா ரெக்கமெண்டட் பிவோட் டேபிள்ஸ். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எக்ஸல் டேட்டாவை வச்சுருப்பாங்க. பட் அவங்களுக்கு இதை எப்படி ஒரு டேட்டாவாக யூஸ்ஃபுல்லான டேட்டாவாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுல ஒரு சந்தேகம் இருக்கும். உங்களுக்காகவே பார்த்தீங்கன்னா எக்ஸலில் ரெக்கமெண்டட் பிவோட் டேபிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் அந்த டேட்டாவில் வச்சுட்டு இன்சர்ட்டுக்கு போயிருங்க. இதில் பிவோட் டேபிளுக்கு பக்கத்தில் ரெக்கமெண்டட் பிவோட் டேபிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த டேட்டாவை யூஸ் பண்ணி உங்களுக்கு எந்த மாதிரியான பிவோட்டெல்லாம் போட முடியும் அப்படிங்கிற அந்த
அந்த சஜஷன்ஸை வந்து இங்கே வந்து காட்டுவாங்க. இதில் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிவோட் டேபிள் சூட்டபுளாக இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் அந்த பிவோட் டேபிளை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு அந்த பிவோட் டேபிள் உடனே ரெடி ஆயிரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த ரெக்கமெண்டட் பிவோட் டேபிள்ஸை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான பிவோட் டேபிள்ஸ் டேட்டாவை ரொம்ப சுலபமாக ஜென்ரேட் பண்ண முடியும். அதற்கு அடுத்த ஷார்ட்கட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டைனமிக் டைட்டில்ஸ். ஸோ டைனமிக் டைட்டில்ஸ் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரே விதமான ஒரு டேட்டாவை நீங்கள் மல்டிபிள் கம்பெனிஸுக்கு வந்து யூஸ் பண்ணுறீங்க, மல்டிபிள் கம்பெனிஸ் இல்லைன்னா ப்ராடக்ட்டுக்கு வந்து அதே டேபிளை வந்து ரிப்ளிகேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நோக்கியான்னு இருக்குது. ஸோ இந்த இடத்துல நான் ஏர்டெல் அப்படிங்கிறத மாற்றுறேன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மூணுமே வந்து ஏர்டெல் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக மாறி இருக்கும். ஸோ நீங்கள் இதே இந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் மேனுவல் டைப்பிங் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னாகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேனுவலாக டைப் பண்ணும்போது ஒரு இடத்துல அதை வச்சுருப்பீங்க, இன்னொரு இடத்துல அதை சேஞ்ச் பண்ண மறந்துருப்பீங்க. ஸோ இதை செய்கிறதுக்கு நீங்கள் ரொம்ப சுலபமாக செய்யலாம். நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபார்முலாவை தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதாவது கன்கார்டினேட் ஃபார்முலாவை தான் யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஈக்குவல் டு கொடுத்துக்கிறோம், இந்த கம்பெனி நேம் தான் முன்னாடி வரணும் அப்படின்னா இதை கொடுத்துட்டு ஜஸ்ட்டு நீங்கள் அண்ட் சிம்பிள் போட்டுக்கோங்க. இப்போ உங்களுக்கு என்ன டேட்டா வேணுமோ அதை டபுள் கோட்ஸுக்கு உள்ள இந்த இடத்துல சம்மரி வேல்யூஸ் வேணும்னா சம்மரி வேல்யூஸ் அப்படிங்கிறத போட்டுட்டு டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும், இங்கே உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஸோ இங்கே நீங்கள் என்ன சேஞ்ச் பண்ணாலும் அது உங்களுக்கு ரெப்ளிகேட் வந்து ஆகிரும். ஸோ இப்படி நீங்கள் ஒரு டைனமிக் டைட்டில்ஸ் ஹேக்கை வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப சுலபமாக மல்டிபிள் ப்ராடக்ட்டுக்கு உள்ள டேட்டாஸை ஈஸியாக கம்ப்ளீட் பண்ண முடியும். அதற்கு அடுத்த ஷார்ட்கட் என்னென்னா சப்டோட்டல். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டேட்டா வந்து இருக்குது. இதில் இருந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஏஆர்ஐக்கு உள்ள ஒரு வேல்யூவை நான் வந்து ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதை நான் எப்படி செய்யணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே இப்போ ஏஆர்ஐ அப்படின்னு போடணும், போட்டுட்டு சம்மி ஃபார்முலாவை போட்டுட்டு நான் தான் எடுத்துகிட்டு வரணும். பட் இதை ரொம்ப சுலபமாக எக்ஸலில் செய்கிறதுக்கான ஷார்ட்கட் இருக்குது. அதை எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் இந்த வேல்யூவை என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு ஹோம்க்கு போயிட்டு அதுலேருந்து டேட்டாக்கு போயிட்டு ஷார்ட் வந்து பண்ணிடுங்க. ஷார்ட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டேட்டாக்கு கீழே இங்கே உங்களுக்கு சப்டோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த சப்டோட்டல் அப்படி கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எதை பொறுத்து இந்த சப்டோட்டல் வேல்யூஸ் வேணும், இப்போ டீமை பொறுத்து தான் வேணும் அப்படின்னா இங்கே டீம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள், இல்லை இயரை பொறுத்துனா இயர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். இப்போ இதில் எதை வந்து உங்களுக்கு கூட்டணும் அப்படின்னா சேலரி. ஸோ இதை ஜஸ்ட் இப்போ ஓகே கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு அந்த நீங்கள் செலக்ட் பண்ண வேல்யூக்கு கீழேயும் சப்டோட்டல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆகியிருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நேவிகேட் பட்டன்ஸ் வந்து இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2 அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எல்லா டேட்டாவும் ஹைட் ஆகிட்டு உங்களுக்கு அந்த சப்டோட்டல் வேல்யூஸ் மட்டும் வரும். 3 அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதே சம்மரி டேப் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கும். 1 அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா வெறும் டோட்டல், அதாவது எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணிவிட்டு உங்களுக்கு டோட்டல் ரிசல்ட் மட்டும்தான் இங்கே வரும். ஸோ இப்படி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு இருக்கக்கூடிய டேபிள் ஆஃப் டேட்டாவில் சப்டோட்டல்ஸை ஈஸியாக ஆட் பண்ண முடியும். அதற்கு அடுத்த ஷார்ட்கட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ட்ராப் டவுன். ஸோ உங்களுக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணி வச்சுருக்கீங்க. இப்போ இங்கே நீங்கள் இது மேலே உள்ள சேம் வேல்யூஸில் ஏதாவது ஒரு வேல்யூவை தான் நீங்கள் டைப் பண்ண போகிறீங்க அப்படின்னா ரொம்ப சுலபமாக இதை ட்ராப் டவுனாக வந்து கொண்டு வர முடியும். இதை எப்படி செய்யணும் அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு டவுன் ஆரோவை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ராப் டவுன் வரும். ஸோ இந்த ட்ராப் டவுன்லேருந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான வேல்யூஸை நீங்கள் இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா போதும், அந்த வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இங்கே என்ட்ரு ஆயிரும். ஸோ இப்படி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் ட்ராப் டவுனை ஈஸியாக க்ரியேட் பண்ணி ரொம்ப குயிக்காக வந்து உங்களுக்கான வேல்யூஸை ஃபில் பண்ணிக்க முடியும். அடுத்த ஷார்ட்கட் என்ன அப்படின்னா ரெக்கமெண்டட் சார்ட்ஸ். ஸோ உங்கள்கிட்ட ஒரு டேட்டா இருக்குது, பட் இந்த டேட்டாவுக்கு எனக்கு எப்படி எந்த சார்ட் வந்து சூட்டபிளான சார்ட் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறதுல ஒரு குழப்பம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் அந்த டேட்டாவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட்டுக்கு போயிட்டு நீங்கள் இங்கே ரெக்கமெண்டட் சார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா போதும், இந்த டேட்டாவை யூஸ் பண்ணி உங்களால் எப்படியெல்லாம் கிராஃப் போட முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ரெக்கமெண்டட் சார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுவாங்க. ஸோ இந்த
இந்த சார்ட்ஸில் உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்கோ, உங்களுடைய டேஷ்போர்டுக்கு எந்த சார்ட் சூட்டபுளாக இருக்கோ அந்த சார்ட்டை நீங்கள் ஜஸ்ட்டு இந்த மாதிரி வந்து இப்போ இது வேணும் அப்படின்னா கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு அந்த சார்ட் வந்து கிரியேட் ஆகி வந்துடும். ஸோ இந்த ரெக்கமெண்டட் சார்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்ஷன். நிறைய பேருக்கு வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். அதற்கு அடுத்த ஷார்ட்கட் என்ன அப்படின்னா செக்ஷன் பிரேக் டவுன். ஸோ உங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸில் ஒரு டேட்டா, அது சேல்ஸ் டேட்டாவாக இருக்கலாம், இல்லைன்னா இன்வென்ட்ரி டேட்டாவாக இருக்கலாம், எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். பட் இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா லிங்க் பண்ணுறதுக்கு இல்லைன்னா குரூப் பண்ணுறதுன்னு கூட வச்சுக்கலாம். அதை எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இங்கே எப்படி செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் டேட்டாக்கு போயிட்டு இந்த குரூப்புக்கு கீழே ஆட்டோ அவுட்லைன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் ஆயிரும். இப்போது ஜஸ்ட் 1 அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எல்லா வேல்யூஸும் வந்து அது ஹைட் ஆகி வந்துடும். ஸோ அதோட டோட்டல் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி ஷோ ஆகும். ஜஸ்ட்டு இதை வந்து நீங்கள் 2 அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல் வேல்யூவும் வந்து உங்களுக்கு வந்து செலக்ட் ஆகியிருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதன் மூலமாக உங்களுக்கு டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் டேட்டாவையும் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் பண்ணி நீங்கள் வந்து அதோட அவுட்புட்டை வந்து ஈஸியாக வந்து உங்களால் வந்து பார்த்துக்க முடியும். அதற்கு அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு எஃபெக்டிவான ஷார்ட்கட். ஸோ நீங்கள் எக்ஸலில் இந்த மாதிரி 1, 2 இந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் ட்ராக் பண்ணிங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ளாஷ் ஃபில் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்காக அந்த டேட்டாவை வந்து ஃபில் பண்ணி கொடுக்கும். இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் இருக்கீங்க, அதே மாதிரி இல்லைன்னா உங்ககிட்ட ஒரு ஸ்டோர் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு செட் ஆஃப் ப்ராடக்ட் இல்லைன்னா ஒரு செட் ஆஃப் பீப்புள் லிஸ்ட்டை நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒவ்வொரு டைமும் அதை நீங்கள் இந்த மாதிரி வந்து மேனுவலாக டைப் பண்ணுறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக எக்ஸலில் இன்க்ளூட் வந்து பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு ட்ராக் பண்ணிங்கன்னா போதும், அந்த லிஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாப்புலேட் ஆகும். இதை நீங்கள் எப்படி செய்யணும் அப்படின்னா கஸ்டம் லிஸ்ட்டாக வந்து செய்யணும். இதை நீங்கள் செய்கிறதுக்கு ஃபைல் அப்படிங்கிறதுக்கு போங்க, தென் மோர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் அட்வான்ஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், இதில் கடைசி ஆப்ஷனாக வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே எடிட் கஸ்டம் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இம்போர்ட் லிஸ்ட் ஃப்ரம் செல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், இந்த ஆரோவை கிளிக் பண்ணுங்கள். இப்போது இதை ஃபுல்லாக வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. இப்போது இம்போர்ட் அப்படிங்கிறத கொடுங்க. இப்போ உங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய டேட்டா எல்லாமே இம்போர்ட் ஆகிருச்சு. ஜஸ்ட் இப்போ ஓகே கொடுங்க. இப்போது தென் மறுபடியும் ஓகே கொடுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு ராகவ் சர்மா அப்படிங்கிற வேல்யூவை மட்டும் இங்கே போட்டுட்டு நான் ஏற்கனவே நம்பரை ட்ராக் பண்ணுற மாதிரி இந்த லிஸ்ட்டையும் ட்ராக் பண்ணுறேன். பார்த்தீங்களா, ஆட்டோமேட்டிக்காக அங்கேருந்து புல்லாகி வந்துருச்சு. ஸோ இதே மாதிரி நான் எந்த இடத்துல வேண்டுமானாலும் இந்த ராகவ் சர்மா இல்லைன்னா அஞ்சலி பட்டேல் எதை வேணாலும் வச்சுட்டு நான் இப்படி ட்ராக் பண்ணேன்னா போதும், அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாமே எனக்கு வந்து பாப்புலேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ கஸ்டம் செல்ஸ் எக்ஸலில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பர்வான ஹேக் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த வீடியோவில் 10 இம்பார்ட்டண்ட்டான எக்ஸல் ஹேக்ஸ் இல்லைன்னா ஷார்ட்கட்ஸை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதை எல்லாத்தையுமே நீங்கள் ரெகுலர் பேசிஸில் யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி எக்ஸல் குறித்த யூஸ்ஃபுல்லான வீடியோஸை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்தீர்கள். இது எக்ஸல் குரு தமிழ். நான் உங்கள் ஸ்ரீதரன். வணக்கம்.